எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைக்கு ஒரு பார்சலோட வந்துருக்கேன், ஒரு குட்டி பார்சல். இந்த பார்சல் நான் எங்கே இருந்து வாங்கினான்டா, முதல் தடவை டிக்டாக் ஷாப்பில் இருந்து ஆர்டர் பண்ணினான். வந்திருக்குது. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணினான்ன்றதை மேலோட்டமாக உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். உடுப்பு காயவுற ஸ்டாண்ட் ஒன்று வாங்கினான், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். பொறுங்கோ. என்ன அதெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அஜய் ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஸ்டாண்ட் தான். நான் இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு பாக்ஸுக்கு வந்தது சரியோ. நான் அதை பார்த்துட்டு இது இன்னடா உடுப்பு காயவுற ஸ்டாண்ட் இப்படி ஒரு சின்ன குட்டி பாக்ஸுக்கு வந்திருக்கணுமே என்று நினைச்சினான். அதை ஃபிட் பண்ணி முடிய இன்னை விட பெரிய ஒரு உயரமாக இருக்குது. அப்படிமா அப்படியே காட்டுங்க இருக்கா. உண்மையாக ஒரு பிரயோசனமான ஒரு பொருள். எவ்வளோ உயரம். நான் இந்த அளவுக்கு தான் நிற்கிறேன். நான் என்ன விட அந்த ஸ்டாண்ட் உயரம். ஓகே, அப்படியே வந்தால் மிச்சம் இந்த பொருட்கள் இன்னும் வேற இருக்குது. இன்னும் வரையில. இது வந்து சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்காரருக்கு இந்த ஸ்டாண்ட் திருப்புங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிறவைக்கு உடுப்பு காய விட நல்ல உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த சின்னாக்களோட உடுப்புகள் நிறைய காய விடலாம். அதுக்காக போட்டு பெட்ஷீட் எல்லாத்தையும் போட்டு மூடி காய விட்டிங்கன்னா அதோடையத்தான் பார்க்கும் எந்த ஸ்டாண்டாக இருந்தாலும். இது வந்து அந்த சின்னாக்களுக்குரிய இதெல்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் பிடிச்சா டிக்டாக் ஷாப்பில் என்னுடைய டிக்டாக் வீடியோ தெரியும் தானே உங்களுக்கு, சஞ்சி அண்ட் டுசி, அந்த லிங்குக்கு போய் வாங்கலாம். ஆனால் இதுக்கிட்ட ஸ்டாக் முடிஞ்சதுன்னா அந்த நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்கு விட மாட்டேன்றது வீடியோ. ஓகே, பிறகு ஒரு நேரம் ஸ்டாக் இருக்குது, அதை திருப்பி காட்டு பண்ணி நினைக்கிறேன். நான் அப்படி வந்தால் அந்த பப்ளிசிட்டியை நம்புகிறேன். நீங்கள் அதுக்குள்ள இந்த லிங்குக்கு போய் இந்த இதை கமெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இல்லை, சமயம் இல்லை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கால அடுத்துங்கிற குட்டி பாசலோட வச்சு பார்ப்போம் என்னெல்லாம் நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். ஒரே பொருட்கள் கமாண்ட் பண்ணுறதான் வேலை. இவ்வளோ கமாண்ட் பண்ணிட்டுருக்கிறேன். என்னென்னு பார்ப்போம். வந்து லிப் லைனர் பென்சில். அடுத்து வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்காக மேக் கமாண்ட் பண்ணியிருக்கிறேன். மிக்ரோஃபோன் அண்டில் இருக்குது, ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. இது வந்து தெரியும் தானே, தலைமுடியல் அதுகளெல்லாம் அப்படி துடைச்சா அப்படி இதில் வந்து ஒட்டும், அதுக்காக எடுத்து நான். இது வந்து ஐஸ் க்யூப் டிஷ் இருக்க வைக்கிறதுக்காக எடுத்து நான் திறந்து காட்டுறேன். இது வந்து இன்னும் எடுத்துருக்கேன், இந்த தெரியல உள்ளுக்குடியா. இது வந்து சட்டிப்பானை கழுவுற, இப்போ ரெண்டிங் இதுதான். சட்டிப்பானை கழுவுறது ஸ்பொஞ்சாலையில் இப்போ துணியால் தான் போட்டு தேய்ச்சி கழுவுறது, அந்த ஸ்பொஞ்ச் தான் இது. இது வந்து ஐலைனர் பென்சில். அடுத்தது வந்து இது என்ன, இதுவும் என்னென்னு தெரியல, அதே மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். இது வந்து ப்ரஷ், பல்லு திட்டுற ப்ரஷ்கள் வைக்கிற அந்த கவர். இது வந்து இப்போ ஒரு ரெண்டிங்காக போகுது இந்த ஆரஞ்சு ஜெல். இதையும் என்னென்று வழங்கப்படுத்தி சொல்கிறேன். வாங்க ஒன்றுண்டா பார்ப்போம். முதல் இவ்வளவு பொருட்களும் தான் வாங்கியிருக்கேன் டிக்டாக் ஷாப்பில். அது முதல் தடவை. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளல எனக்கு சந்தோஷம். உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் கமெண்ட் பண்ணி எடுப்பீங்களானே. ஏனென்று சொன்னால் குறைஞ்ச விலையில் எங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்குறது பெண்களான எங்களுக்கு விருப்பமான உண்டு. அதுக்காக வீணாக செலவழிக்கக்கூடாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுருங்க. முதலாவது பார்த்து நீங்கள் ஸ்டாண்ட், உடுப்பு கையோட ஸ்டாண்ட், எல்லாருக்குமே அது தேவையான பொருட்கள். அதுவும் ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்தால் நல்லம். அதான் நான் பார்த்து வாங்கினா முதல் வரைக்கில் அது உண்மையாக எனக்கு நம்பிக்கையே இல்லை. என்னடா குட்டி பாக்ஸுக்கு இப்படி நூற்றி தடியாக வச்சிருக்கீங்க, அதை பொருத்திட்டு பார்க்க உண்மை நல்ல பிளப்பையும் ஒரு பிரயோசனமான ஒரு பொருள். அதான் உங்களுக்கு அதை காட்டினான். அடுத்தது வந்து இந்த லிப் லைனர் பென்சில். எங்களோட உதட்டு கலர்லேயே இருந்தால் எப்போவுமே வடிவாக இருக்கும் லிப் லைனர் பென்சில். நான் எப்போவுமே கடைக்கு போனேன் என்ன, எங்கே போனேன் என்ன, இந்த லிப் லைனர் அடிக்காமல் போனதே இல்லை. ஏன்னா அதை அடிக்கடி எங்களோட முகத்தை பார்க்கவே இல்லை. இது வந்து பீக்லோவர் சில்க் ஸ்மூத் லிப் லைனர் ரெண்டு எழுதி இருக்குது. நம்பர் 5 அந்த உதட்டு கலர்லேயே இருக்கும் பாருங்க. நம்பர் 5. இதை நான் இப்போ அடித்து காட்ட போகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குண்டு. இது வந்து அபியோட பர்த்டேக்கு அவட ஃப்ரெண்ட் கொடுத்த கண்ணாடி. இப்போ எனக்கு தான் உதவியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கண்டா இப்படி இவ்வளோ வருது. உடைஞ்சி விட்டாலும் மெல்லமாக வெளியில் எடுப்பேன்.
இந்த லிப் லைனர் அடித்தாலே காணும் போல லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு. என்னுடைய டிக்டாக் ஷாப்பில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் வாங்கலாம். என்னுடைய டிக்டாக் பேர் வந்து சன்சேன் டோசி. அதில் போய் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வாங்கலாம். அதாவது யூரோப்பில் இருக்கிற ஆட்கள், இந்த இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இல்லை இன்னும் இது வரையில் இந்த டிக்டாக் ஷாப் இது வரையில் டிக்டாக் இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அதனால் சாரி. நல்லா இருக்கா கலர்? ஓகே, இந்த பென்சில் வாங்கியிருக்கேன். இந்த கலர் உங்களுக்கு பிடிக்குமான்னு நினைக்கிறேன். உண்மையாக எல்லாருமே அடிக்கலாம், ஏனென்று சொன்னால் வடிவான கலர். ஓகே, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அடுத்ததும் இது ஒரு மேக்கப் பொருள்லாம். இது என்னன்னு சொன்னால் இவ்வளவு ஐலைனர் இதுவும் எடுத்துருக்கிறேன். இதையும் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. லிப் லைனர் முதலாவது பார்த்தாச்சு, ரெண்டாவது ஐலைனர். இதையும் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருக்கிறேன். இதுதான் அந்த ஐலைனர். இங்கால வந்து ப்ரஷ் இருக்குது, இப்படி செய்யலாம். இங்கால வந்து அதுக்கேற்ற மாதிரி கீறலாம். இங்கே வரணும், முன்னுக்கு வரணும். ஓகே, இது எங்களுக்கு அளவாக விட்டுட்டு இதையும் பார்த்து இந்த நேச்சுரல் இது வந்து நான் ஒரு கொஞ்சம் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலரில் எடுத்தேன். ஏன்னா எங்களோட ஐப்ரோ வந்து கருப்பு அடித்தா இன்னும் ஒரு என்னென்னு சொல்கிறோம், நாங்கள் ஏற்கனவே கருப்பு ஐப்ரோவுக்கு கருப்பு அடித்தா அது வந்து டார்க்காக வடிவில்லாமல் இருக்கும். டார்க் ப்ரௌனில் அடித்தோம்னா நேச்சுரலாக இருக்கும், அடித்த மாதிரியும் இருக்கா, ஒரு வித்தியாசமான லுக்கை கொடுக்கும். அதுக்காக இங்கே பாருங்க, எனக்கு இங்கால் பக்கமெல்லாம் முடியல. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி சேவ் பண்ணி விட்டுட்டு ஸோ அது அப்படி கீறிட்டு அதை நேச்சுரலாக ப்ரஷ் பண்ணி விட்டால் நேச்சுரல் கலரில் இருக்குது. நான் ஐப்ரோ சேவ் பண்ணவும் இல்லை, ஐப்ரோ சேவ் பண்ணலாம் பஞ்சு எனக்கு. ஓகே, நல்லா இருக்குது. மிக நல்ல வித்தியாசமான ஒரு இது ஐப்ரோ பென்சில் தான் இருக்குது. பிங்க் மார்க் 104 இதுவும் டிக்டாக் ஷாப்பில் தான் எடுத்தேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். சாரி, ஐப்ரோ பென்சில் பிங்க் மார்க் 104 இதோட நம்பர் இங்கே பாருங்க. நல்ல ஒரு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. விலையும் இல்லை, நல்ல ஒரு இது. இந்த 2 லிப் லைனரும் இந்த ஐப்ரோ மார்க்கரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து இந்த கண்ணாடியை வாங்கல வைப்போம். அடுத்தது வந்து நான் வந்து யூடியூப் சேனலுக்கு மேக் வாங்கினான். எல்லாருமே எனக்கு போடுற கொமெண்ட்ஸ் உங்களோட சத்தம் கேட்குது, இல்லை வெளியில் ரோட்டில் போனால் உங்களோட சத்தம் கேட்குதுன்னு கூட பேர் கொமெண்ட்ஸில் போடுற. நீங்கள் நிறைய பேர் என்ன லாட்சப்பில் கண்டு கூட சொல்லியிருக்கேன், ஒரு மேக் வாங்குவங்க ப்ளீஸ், நீங்கள் கதைக்கிறது சில நேரம் சத்தம் கேட்குதே இல்லையண்டு. அதுக்காக வாங்கின பொருள்லாம் இந்த மேக் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து 2 மேக் தந்திருக்கேன். இதெல்லாம் செட் பண்ணணும் ப்ளூடூத்தில். இதெல்லாம் இதில் போடணும். இதுவும் எனக்கு பிரயோஜனமான ஒரு மேக் மைக்ரோ ஐஃபோன் அண்டு இருக்குது. இதுதான் அதில் பெட்டி. இதுவும் இங்காலே இருக்கட்டும். இதெல்லாம் எனக்கு செட் பண்ண தெரியாது, என்னுடைய மகனிட்ட தான் கேட்கணும். அதனால தான் உங்களுக்கு மேல் அதிக விவரம் வந்து நான் சொல்லல. அடுத்தது வந்து இந்த ப்ரஷ் பெட்டி எடுப்போம் பார்ப்போம். இது வந்து ஒரு முக்கியமான பொருள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு சொன்னால் நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷை திறந்தபடி தான் வைக்கிறோம் நாங்கள். அதுவும் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் உண்டையாக இருந்தால் உண்மையாக அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது, கிருமியை தொற்றுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நான் என்ன செஞ்சேனாண்டா, நாங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி ப்ரஷ் இதில் கொழுவிட்டு இப்படி கவர் பண்ணி விடுற மாதிரி இந்த பாக்ஸ் எடுத்து நான் இது வந்து இங்கால
ஸ்டிக்கர் சந்திக்கணும் மாபிளோ அல்லது சிவரோ என்ன தெரியாலும் ஒட்டினா உண்மையாக கலர் அது அவ்வளோ ஃபிட்டிங்காக நிற்கும். அதாவது இதுக்கெல்லாம் கொழுவிட்டு இப்படியே சிவரில் பிடிச்சி கொழுவிடுறது. ப்ரஷ் எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி மூடி விடுறது. சரிங்களா? அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு பொருள். இதுவும் டிக்டாக் சப்பில் தான் எடுத்துனா. இதையும் வைப்போம். அப்புறம் எடுத்து வைக்குவோம். இங்கே இப்படி தான் இருக்கும். அது ப்ரஷ் வச்சா அப்படி தான் இருக்குது. ஓகே, இது வந்து என்னுடைய கிச்சனுக்காக நான் எடுத்தினேன். கிச்சனில் கழுவுறதுக்காக எடுத்தினேன். எல்லோரும் ஸ்பாஞ்ச் தான் பாவிக்கிறேன் நாங்கள். ஆனால் இப்போ ஸ்பாஞ்ச் இல்லை. இப்போ வந்து இப்படி ஒரு டவல் மாதிரி வருது. இது வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து அந்த கம்பி இருக்குது, சட்டிபானையில் கம்பி. இப்போ நாங்கள் எங்களோட கையில் கம்பி வச்சு தேய்க்கல. உண்மையாக இந்த கையை பாருங்க, சட்டிபானை கழுவினாலாம் இதெல்லாம் அப்படி வெடிச்சிடும். ஏன்னா அந்த கம்பியை போட்டு நான் ஏதோ கம்பி தேய்ச்சி தராண்டு நான் இந்த கையை போட்டு தேய்க்கிறது. அதுக்காக இது வந்து ஒரு டவல் மாதிரி ஒரு சின்ன குட்டி துவாய் மாதிரி இருக்குது. இப்படி சட்டிபானை கழுவ ஈஸியாக இருக்குது. அதுக்காக எடுத்து நான் இதுக்குள்ள எத்தனை வந்திருக்கேன் பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வந்திருக்கு. இது இப்போ பாவிச்சிட்டு நாங்கள் உடனே எரிஞ்சும் விடலாம். கையையும் பாதிக்காது, மற்ற ஈஸியாகவும் இருக்கும். ஒரு லேஞ்சி மாதிரி திரைச்சிட்டு போகலாம். அதுக்காக வாங்கினது. பிரயோசனமாக இருக்குது. எனக்கு பார்க்கவே தெரியுது. இந்த கைக்கும் இது உதவியாக இருக்கும். ஓகே, இதுவும் ஒரு பொருள் எடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து இது வந்து ஐஸ் க்யூப். எல்லாருக்குமே தெரியும். எங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் ஒன்றுக்கு ஒரு 4-5 இருக்குது. ஆனால் எனக்கு அது பெருசாக பிரயோசனப்படுற மாதிரி தெரியல. நான் கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா ஐஸ் க்யூப் வேணுமெண்டா கொஞ்சம் இதுக்கு நம்ம எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லாட்டி போட்டு குத்து இந்த அடி தான் மேசையில். அதை என்ன செய்யும், எல்லா இடமே தண்ணியாகி அந்த இடமெல்லாம் நுதாமிடமாகி வந்துடும். அதுக்காக இந்த ஐஸ் க்யூப் எடுத்துகிறான். இதில் என்ன பிரயோசனமான விஷயம்னு சொன்னால், நாங்கள் தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு திருப்பி நாங்கள் எடுத்து சும்மா ஒரு சின்ன கசக்கினா அவளை நொறுங்கி கொட்டுன்றோம். அதுக்காக இதை எடுத்துருக்குறேன். பாருங்க, ஒரு தோல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா ஈஸியாகவும் இருக்குங்கட கையில் இருந்து அப்படி நாங்கள் இப்படி கொட்டுறதுக்கு. அதுக்காக எடுத்தேன் நான். இதுவும் ஒரு நல்ல ஒரு பொருள். எனக்கு தேவையான பொருட்களை மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். தேவையில்லாத பொருட்களை நான் கொமான் பண்ணல. அடுத்தது வந்து இது வந்து என்னென்னு சொன்னால் தெரியும் தானே, நாங்கள் எல்லாருக்குமே இப்போ தலைமுடி கொட்டுறது ஒரு சாதாரண ஒரு விஷயமா போயிட்டு. எங்களோட தலையில் முடி இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தெரியாது. கீழ் நிலத்திலையும் படுக்கிற பெட்லேயும் தலானிலையும் நிறைய முடிகள் கொட்டுது. சரி, அப்போ என்னென்ன இப்போ ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து உதறி அப்படி செய்கிறேன்னா ரெண்டாலும் அதை சில நேரம் பார்த்தா அந்த முடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த தலை அந்த அதாவது தூசு முடிகள் எல்லாத்தையும் இது எடுக்கும். இதில் ஒரு விதமான டிசைன், இதில் ஒரு விதமான உணர்வாக இருக்குது, இதில் ஒரு விதமான உணர்வாக இருக்குது. நாங்கள் இங்கே இப்படி செஞ்ச கூட்டேக்கில் இப்படி செய்யக்கில் அந்த முடியல் எல்லாம் இதில் எடுத்து கொண்டு வந்துடும். அப்புறம் நாங்கள் அதை துப்புரவு செஞ்சுட்டு இதை துவைச்சி பாவிக்கலாம். அதுக்காக மற்ற கார் சீட்டுகள் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். அதில் இருக்கிற தூசுகள் அதெல்லாம் வந்துடும். அதுக்காக வாங்கினான். இதுவும் ஒரு பிரயோசனமான பொருள் தான். பாவிச்சு பார்க்க போகிறேன் முதல் தடவை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா? இது வந்து ரெண்டும் ஒரே பொருள் தான். இது வந்து எங்களோட கேர், அதாவது எங்களோட முடி வந்து வெள்ளையாக தெரியும் தானே எல்லாருக்குமே. இப்போ வந்து முடி நிறைக்கிறது நார்மலான ஒரு விஷயமா போயிட்டுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அவசரத்துக்கு இங்கே வெள்ளிக்கிட்ட படுத்துகிற முடி வந்து வெள்ளியாக இருக்குது. முந்தி 50 வயசுக்கு அப்புறம் தான் முடி நிறைக்கும். இப்போ எனக்கு எல்லாம் சொன்னால் நம்ம படிங்க, எனக்கு 7 வயசுலேயே முடி முன்னுக்கு நிறைச்சிட்டு ஒன்றொண்டா நிறைச்சி இங்கே நிறைய உங்களுக்கு பார்க்க தெரியுமா இல்லையான்னு தெரியல. இங்கே பாருங்க, இவ்வளவும் முடி நிறைச்சி போய் இருக்குது. இன்னும் 7 வயசுலேருந்து இந்த இவ்வளோத்துலேயும் முடி நிறைச்சி போய் தானே இருக்குது. ஒரு 26 வயசுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கூடுதலாக நிறைக்க வலிக்குது இளநறைன்னு சொல்லிங்கன்னா. இப்போ நான் டை பாவிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த நிலைமை சரி, அடிக்க விருப்பம் இல்லை, அடிக்காமல் இருப்பம் வந்து யோசித்தாலும் முகம் வந்து பார்க்கலாமல் இருக்கும். அந்த நிறைச்ச முடி 4-5 தெரிய வலிக்கிறாலே வடிவில்லாமல் இருக்கும். அதுக்காக நான் என்ன செய்யணும்னா வினைக்கிட்டு அந்த மெரதானி டை எண்டு வண்டி அடிக்கிறேன். அது எனக்கு ஒத்து வர இல்லை. என்னென்னா தலை இடிக்கும். அப்படி இல்லாட்டி என்னோட சொல்கிற சளி, அந்த குளிர்மைக்கோ என்னுடைய சளி வச்சு இல்லாமல் இருக்கிறது.
அப்போ நான் டிக்டாக் ஷாப்பில் தேடி பார்த்து கொண்டு போயிட்டு இந்த பொருள் ஒன்று கிடைச்சது. இது என்னென்னு சொன்னால் அப்படி இங்கே பாருங்க, இப்படி ஒரு டப்பி மாதிரி இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து இதில் என்ன எழுதியிருக்கேன்டா, கவரேஜ் வித் கேரண்டல் இருக்குது. நம்பர் முதலாம் நம்பரில் கொமாண்ட் பண்ணியிருக்கிறேன், நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து டேட்டும் இருக்குது, அதாவது இது எக்ஸ்பயர் டேட் வந்து 2028ஆம் ஆண்டு மட்டும் இதுக்கு டேட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இங்கே பாருங்க, சமயத்தான் இருக்குது. என்னண்டா மதுரப்புறது என்னண்டு, ஐயோ ஓகே இதான் சொல்கிறேன், முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கும் தெரியாது. இதான் முதல் இருக்கிறேன். இங்கே கீழே இப்படி உருட்ட நான் நினைக்கிறேன் மேலே வருமண்டு. ஓகே வருது. அதில் வந்து இப்படி சீப்பு மாதிரி ஒரு இதுவும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே வருங்க, சீப்பு மாதிரி. நான் வந்து அடித்து பார்ப்பேன். இது எனக்கு உண்மையாக சரியான உதவியாக இருக்கும். இப்போ ஒரு கடையிலுக்கு புரண்டா கூட அந்த நிறைச்ச முடியை முழுசி பார்த்து கொண்டிருக்கும். என்ன இந்த மோத்தியை பழுதாக்குற மாதிரி நான் உணர்றேன். அதுக்காக வாங்கினான். இப்படி செஞ்சு விடலாம், நல்லா இருக்கு. என்ன நிறைச்ச முடி உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? என்னென்னு தெரியல, நல்லா தான் இருக்கேன். இங்கே காட்டுங்கம்மா, இந்த நிறைச்ச முடியாம இங்கே பாருங்க, இவ்வளோத்துல இருக்கு. இங்கே பாருங்க, இது ஒரு சீப்பு மாதிரி அதை இந்த கவர் பண்ணி கொடுக்குது. ஒரு பிரயோசனமான பொருள். நீங்களும் வேணுமெண்டா வேண்டி பாவிக்கலாம். இந்த சீப்பு மாதிரி அதை இழுத்து கொடுக்குறதால அது வந்து வடிவாக கவர் பண்ணப்படுது. ஓகே ஓகே இது எனக்கு நல்ல உதவியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் கொமெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது என்னம்மா முடி அமர்த்தி விட்டுட்டு போல இருக்கேன். கை வச்சு பார்ப்போம் அப்படி இருக்கண்ட. அதாவது கருப்பு சோக் கட்டி மாதிரி இருக்குங்க கையில். ஓகே, இதுவும் உதவியாக இருக்கும். எனக்கு ஒரு அவசரத்துக்கு உதவியாக இருக்கும். நல்ல எனக்கு இதை விட இந்த இந்த டப்பி பிடிச்சிருக்கு. செக், இதுதான் அந்த காட்டன் பெட்டியை போடுங்க. எனக்கு பிரயோசனமாக இருக்கும். ஓகே, நீங்களும் வாங்குறா வாங்கலாம். அடுத்தது அது இதே மாதிரி தான், சொல்ல மறந்துட்டேன். இதே மாதிரி என்னொன்று கொமாண்ட் பண்ணினா அதான் இது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கேட்டிருந்தவா வாக்கும் நான் கொமாண்ட் பண்ணியிருக்கேன். அவள் கொண்டு எனக்கு கொண்டு. ஓகே, இருக்கட்டும். இது அடுத்தது இதுவும் இப்போ ரேண்டிங்கில் இருக்குது. இது என்னென்னு சொன்னால் ஆரேஞ்சில் செஞ்ச ஒரு ஜெல் உண்டு. எங்களோட முகத்தில் இருக்கிற எண்ணெய், இறந்த செல்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது. இதுவும் டிக்டாக் ஷாப்பில் யாரை பார்த்தாலும் எடுத்து வீடியோ விட்டு கொண்டிருக்கணும். சரி, எடுத்து பார்ப்போம். எங்களோட முகங்கள்லாம் நீ பார்க்க இல்லாமல் இருக்குது. சரி, ஒன்று வேண்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு எடுத்து நான் இதை பற்றி சொல்லணுமென்று சொன்னால், இது வந்து ஆரேஞ்சில் செஞ்ச ஜெல். இது வந்து இயற்கையாக செஞ்சதுன்னு சொல்லினோம். எனக்கு இது பாவிச்சு பழக்கம் இல்லை, அதால் நான் என்ன சொல்வேன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். முகத்தில் இருக்கிற அந்த இறந்த செல்கள் மற்றது எங்களோட முகத்தை வந்து பிரகாசமாக காட்டுமா, மென்மையாக வச்சுருக்குமான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நானும் தேடி பார்த்து நான் என்னத்துக்கு பாவிக்கிறதுண்டு. அதோட வேறு என்னத்துக்கெல்லாம் பாவிக்கலாம்னு சொன்னால், எங்களோட முகத்தில் இருக்கிற எண்ணெய் தன்மையில் எடுக்குமா, இது முகத்துக்கு தான் போடணும் இல்லை, நீங்கள் கையில் கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை மற்றது எல்லா தோல் வகைக்கும் இது ஒத்து வரும். ஆனால் இது பாவிச்ச விட்டமின் சி சீரம் வந்து இதோட சேர்த்து பாவிக்கக்கூடாது, அது முக்கியம்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தவ. மற்றது என்ன போட்டிருந்தவைன்னு சொன்னால், இது வந்து கிழமையில 2 தரம் தான் பாவிக்கணும், நெடுகளும் பாவிக்கக்கூடாது. அதுவும் கட்டாயம் அதில் குறிப்பாக எழுதி இருந்தவ. அதோட நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன செய்யணும்னா, இது வந்து நல்லா குளிர் தண்ணியில் முத்தையோ ஹாயோ நீங்கள் எதுக்கு பாவிக்க போறீங்களோ அதை கழுவி எடுத்துட்டு இந்த ஜெல்லை போட்டு ஒரு 1-2 நிமிஷம் நல்லா அப்படி மசாஜ் மாதிரி நாங்கள் மெல்லமாக செய்யணும். அதுக்கு பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். பிறகு செஞ்சு முடிய 2 நிமிஷத்தால் நாங்கள் வந்து என்ன வருது இல்லை இந்த இதை திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்க என்ன இருக்குன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது.
ஓகே இதை கலட்டிட்டு பார்ப்போம். இது திறந்தா இது வந்து டேட் இருக்குது 2030 மட்டும் இதை வச்சு பாவிக்கலாம் திறந்தாலும். ஓகே நல்லதாக போயிட்டு. ஓ இந்த திறந்தா இல்லை திறந்தா 12 மாதத்தில் முடிக்கணும். ஓகே பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு முன்னாடியே செஞ்சு பார்க்க போகிறேன். ஒரு கொஞ்சம் ஜெல் எடுத்து இங்கே வேணும் இப்படியே மசாஜ் செய்யணுமா. மசாஜ் செஞ்சால் என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம், என்ன வித்தியாசம் தெரியுதுன்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்க அந்த கையில் இருக்கிற ஊற்று அப்படியே மெல்லமாக அப்படி உருண்டு வருது. முதல் நினைக்காதீங்க, முதல் வந்து ஒன்றுமே இருக்கே இல்லையா, அதில் வெறும் ஜெல் மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த கையில் இருக்கிற ஊற்று தான் அது அப்படியே வருது. வித்தியாசம் காட்டுறேன் பாருங்க. 1 இல்லை 2 நிமிஷம் அப்படியே உறைஞ்சுவோம். சரியா, இங்கே உறைஞ்சு இந்த கையில் இருக்கிற அந்த எண்ணெய் பசை மற்ற ஊற்ற எல்லாம் அப்படியே வருது. இங்கே வேறுங்க இந்த கையில் இவ்வளோ ஊற்ற இருக்கா. அதுக்காண்டி போட்டு நல்லா தேய்க்கிறதுல ஒரு அளவுக்கு இப்படி மசாஜ் கொடுப்பேன். கொடுத்துட்டு துடைச்சி பார்ப்போம் இப்படி வேறதான்ட்டு. சரி ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன். இங்கே கையில் இருந்த அந்த ஊத்தியல் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த கைக்கும் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதான்னு நீங்கள் சொல்லணும். இது வந்து கிளம்பில் 2 நாள் இப்படி செஞ்சால் இந்த எண்ணெய் பசியல் எல்லாம் போகுமா. ஓகே எனக்கு நேராக பார்க்க ஏதோ வித்தியாசம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியல வீடியோவில் அப்படி இருக்காண்டு. இது வந்து நீ குளிர் தண்ணியில் கழுவினா ஓகே. இவ்வளோ வந்து நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். இது பிரயோசனமாக இருக்குமா இல்லையாண்டு நாட்கள் போய்க்கலான்னு எனக்கு தெரியும். எங்களோட எடுத்த எல்லா பொருட்களுமே பிரயோசனமானதான். இது நான் செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்றதுக்காண்டி எடுத்து நான். ஓகே அதுவும் நல்லா தான் இருக்குது. இங்கே ஸ்மூத்தாக இருக்குது. செஞ்சதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு ஃப்ளைம் இல்லை. எங்களுக்கு அது ஒத்து வந்தால் தொடரணும், ஒத்து வராடி அதை விட்டுறணும். இதோட எங்களோட வீடியோ முடிய போது எங்களோட பார்சல் ஓப்பன் பண்ணின வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உடனுக்குடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.